அதாவது ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் அப்படின்ட்டு பல காலம் நாம் பேசியிருக்கோம். இருந்தால் கூட கணவனுக்காண்டி தன் வாழ்க்கையே விட்டு கொடுத்த ஒரு பெண்ணை பற்றி நாம் இப்போ தான் கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய கதைகளில் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் உண்மையிலே நடந்தது என்னென்னாக்கா, கர்நாடகாவில் ஒரு ஆணுக்கு லிவர் போயிடுச்சு. அந்த கல்லீரல் போன உடனே இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். இப்போ தன் மனைவி என்னோடய கல்லீரல் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ சொன்ன உடனே அந்த டாக்டர் கேட்குறாரு, உங்கள் கல்லீரலில் கொடுத்தாக்கா நீங்கள் இறந்துருவீங்களே, ஏன்னா 63% மேலே கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னோடனே, நான் இறந்தாலும் பரவாயில்ல, என்னோடய கணவனுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டாங்க. கொடுத்தோடனே எல்லாம் சக்ஸஸ்ஃபுல். ஆனால் அந்த பொண்ணு இறந்துட்டாங்க. இப்போ இதை நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தான் இறந்தாலும் தன் கணவன் இருக்கட்டும்னு நினைக்கிறாங்க பாருங்கள். இது சும்மா ஆக்சிடென்டெலாம் நடக்கலை. நீங்கள் இப்போ அந்த மாதிரி பண்ணாக்கா நீங்கள் இறந்துருவீங்கன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. சொல்லி நான் எனக்கு கனவுக்காண்டி பண்ணுறேன்னாக்கா, இதை விட ஒரு பெண் தெய்வம் எங்கே நீங்கள் பார்க்கலாம் சொல்லுங்கள்?